Ora balada kadara balavida bala shandara kaduru bulabri karabaladana. Hallelujah, 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 hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில இறங்கி வந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. கோராதா கரவரஷம் பரவலா கதுரவலாதனா ரிகமனாதுரம் தரேகலாதர ஜடகந்துர வீரராதர கதுரவல சங்கராதர கதுரி விரி குராதனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னவர் தகப்பனே, எங்க 2-3 பேர் நாமத்தில் ஒருமித்து கூடுகிறார்களோ அவர்கள் மற்றும் இருக்கிறேன் என்று சொன்னவர் தகப்பனே, இந்த கால தினத்துல அப்பா, இந்த கால தினத்துல தகப்பனே, இந்த வாரத்தின் முதல் நாளில நம்முடைய சமூகத்துல அப்பா நம்முடைய சமூகத்துல அமர்ந்து உண்மை துதித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே, அப்பா ஜெபித்துக் கொண்டிருக்கிற உண்மை பாடி துதித்துக் கொண்டிருக்கிற தகப்பனே பிள்ளைகளை அப்பா நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, hallelujah, 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 hallelujah. Ora baladara barashankaradara kadura balabara shantaradara ivanadura galabaradara kadura balabara shankaradara kadura baladara kadura baladana. தகப்பனே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓசுவே உமக்கு நன்றி ராஜா. இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராய் தகப்பனே எங்களுக்கு மகிழ்ச்சியினால கர்த்தர் நிரப்புகிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஓரா பலதர சந்தராதரா ரிமனாதுர பலதர கதுரபரி கராதர மிழிடானாதர செந்தரவலி கராதர கதுரவலிதனா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வருகிறார் இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். அல்லேலூயா. வருகிறார் இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். நான் பார்ப்பேன் அவர் முகத்தை, நான் துதிப்பேன் அவர் சமூகத்தில். நான் பார்ப்பேன் அவர் முகத்தை, நான் துதிப்பேன் அவர் சமூகத்தில். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். அல்லேலூயா. வருகிறார் இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். பாவியான என்னையும் மீட்கும்படி வந்தாரே, அவர் இரத்தத்தால் கழுவியே என்னை பரிசுத்தப்படுத்தினார். பாவியான என்னையும் மீட்கும்படி வந்தாரே, அவர் இரத்தத்தால் கழுவியே என்னை பரிசுத்தப்படுத்தினார். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். அல்லேலூயா. வருகிறார் இயேசு வருகிறார், அவர் வேகம் வருகிறார். ஆமாப்பா, இதோ நீ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அப்பா, நீ சீக்கிரமாய் வருகிறதுக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவியாயிருந்த எங்களை அப்பா ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி அப்பா ஒரு சமூகத்துல ஆராதிக்கும்படியா எங்களை கர்த்தர் நீ கூட்டி சேர்த்து மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அடியை மறுத்து கர்த்தர் வெளிப்படுங்க, உங்க வார்த்தை வெளிப்படட்டும். கேட்கிற ஜனங்களுக்கு தகப்பனே, இது பார்க்கிற பிள்ளைகளுக்கு ரோஜனமாய் இருக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்தார். இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கனிமணி போல ஒரு தீங்கும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தும்படி கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரிப்போம், ஜெயிப்போம், செயல்படுப்போம். தேவநாம மகிமைப்படுவதாக. எடுத்துவர்கள் வாசிக்கலாம். எசேக்கியலின் தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38 அதனுடைய 7. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில
எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, நீ ஆயத்தப்படு, உடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த நாளில நான் உங்களோடு பேசும்படியாய் நான் கடந்த நாட்களில தேவனுடைய சமூகத்துல செபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தருக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, நீ ஆயத்தப்படுங்கிற அந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களோடு கூட தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். செவிகளை திறந்து தேவனுடைய சமூகத்திலே இந்த வார்த்தைக்கு கேளுங்கள். தேவன் எதற்காக இந்த வார்த்தை கொடுத்தார் என்று அறிகிறேன். நேற்று தினத்தில் இரவுல நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு என்னவென்று தெரியவில்லை, ஒருவித கலக்கமாய் இருந்தது. எதற்காக இந்த வார்த்தைகள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நான் அதிகமாக தியானித்துக் கொண்டது. கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை இந்த நாளிலே உங்களோட சமூகத்துல தேவ சமூகத்துல பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தேவன் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு என்கிற அந்த தலைப்பில உங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படும் போது தேவன் எந்தெந்த காரியத்திலே கர்த்தர் நம்ம ஆயத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம் எதற்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி 3 காரியங்களை மத்தியில நான் சொல்ல விரும்புகிறேன். 1, வேதத்தை வாசிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். 2வது, ஜெபிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். 3வதாய் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த 3 காரியங்களை மத்தியில நான் சொல்லி இந்த நாளில தேவ வார்த்தை முடிக்க நான் ஆசைப்படுகிறேன். தேவன் நமத்தில பலத்த காரியங்களை செய்வாராக. நான் வேதத்தை நான் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், அவர் வருகைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டு நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். இது கொடிய காலமாய் இருக்கிறது, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, நீ வேதத்தை வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் இன்னும் உங்களை பலப்படுத்த வேண்டும். இன்னும் உங்களை தரித்திருக்கு தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது வேதத்தை வாசிக்க ஆயத்தப்பட வேண்டும் என்கிற அந்த தலைப்பில உங்களோடு நான் பேச நான் விரும்புகிறேன். தேவன் நம்மை நடத்துவாராக. எஸ்ரா தேவனுடைய நியாய பிரமாணங்களை கற்றுக்கொண்ட ஒரு வேத பாரகனாக இருந்தான். எஸ்ராவின் புஸ்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தான். எதற்காகவும் தன்னுடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தான். எஸ்ரா பாபிலோனிலிருந்து இருக்கும்போது மோசே நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் அறிந்து கொண்டிருந்தான். தேவன் கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகளை அவன் அதிகமாய் கற்றுக்கொண்டிருந்த ஒரு வேத பாரகனாய் இருந்தான். அவன் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கடந்து வருகிற அந்த சமயத்துல 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் இப்படியே, 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாய் புறப்பட்டு 5வது மாதம் 1ஆம் தேதியிலே தான் தேவனுடைய தயவுள்ள கரம் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்த போது எருசலேமின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தேவனுடைய வார்த்தை அந்த இடத்தில் இல்லை, தேவனுடைய வசனங்கள் அந்த இடத்தில் இல்லை. அதை சொல்லுவதற்கு எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எஸ்ரா எப்படி உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி, நியாயப்பிரமாணத்தை எப்படி உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி எப்போதும் ஆயத்தமாகவே இருந்தார். அது போல நாமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 6வது வசனம் சொல்லப்படுகிறது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனா இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியா கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்துல அவன் வேத பாரகனா இருந்தான். நியாயப்பிரமாண புஸ்தகத்துல அவன் வேத பாரகனா இருந்த போது நாம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பரிசுத்த வேதாங்கத்தை வாசிக்க அதில் உள்ள சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்தத்தை கொடுக்கிறான். அந்த பரிசுத்தத்தை கொடுக்க அந்த வேதத்தை வாசித்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அந்த பரிசுத்தம் ஒரு வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். அல்லேலூயா. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மோசே நியாயப்பிரமாணத்தில் தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாய் கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால்,
அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் தேவனுடைய கரம் இருக்கும். அப்படி தேவனுடைய கரம் இருக்கும் போது அவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான். அவன் ஒருபோதும் தவறான பாதையிலே செல்ல மாட்டான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தான். தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசிக்கவும் அதை உபதேசிக்கவும் அவன் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 1:2 சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதம் 2வது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தானமா இருக்கிற மனுஷன் எப்படியா வாக்கியவானா இருப்பான் என்று சொல்லி, எஸ்ரா இரவும் பகலும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை தியானித்துக் கொண்டிருந்த போது அவன் வாக்கியவானா இருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. அவன் வேதத்தை வாசிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தான். எப்போதும் ஆயத்தமா இருந்தான். வாசிப்பதற்கு மாத்திரமல்ல, உபதேசிக்கவும் அவன் ஆயத்தமாக இருந்தான். அது போல அன்பு தேவ ஜனமே, நம்மளும் இவருடைய சமூகத்துல வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு சத்தியங்களை சொல்லுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது நம்ம பார்க்கும்போது செபிக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் யாவருக்கு தெரிந்த வார்த்தை தான். இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசின அந்த வார்த்தைகளை சொல்ல நான் விருப்பப்படுகிறேன். 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம், தானியேல் என்றால் அந்த பத்திரத்தின் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபிக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். இரண்டாவதாய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் ஜெபிக்க ஆயத்தப்பட வேண்டும். தானியேல் தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் கூட தான் செய்து வந்த அந்த 3 வேளை ஜெபத்தை ஒரு நாளும் விட்டுவிடவில்லை. அவன் ஜெபிக்கிற அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறவராயிருந்தார். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபம் பண்ணுவதற்கு எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். தானியேல் அது மாத்திரமல்ல, தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் சரீரத்தை பாதுகாத்தார். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, தானியேல் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரன் மாத்திரமல்ல, ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்ட இந்த தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். தனக்கு ஆபத்து வரும் என்று தெரிந்தும் அவர் அறிந்திருந்த போதும் அவர் செய்து வந்த அந்த ஜெபத்தை விட்டு விடவில்லை. தன்னை பாதுகாத்துக் கொண்டார். தன்னை பாதுகாத்துக் கொண்ட தன் சரீரத்தையும் பாதுகாத்து பரிசுத்தமாக வைத்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். அவருடைய வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு நாம் இருக்கும்போது வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம். தேவ நமத்திலே பலத்த காரியங்களை செய்வாராக. கடைசியாக 3வது நம்ம பார்ப்பது ஒரு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். என்னுடைய தலைப்பே, என்னுடைய வார்த்தையே என்னவென்றால் வருகைக்கு ஆயத்தப்படு. நீ வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 காரியங்களை நீ செய்தால் மாத்திரமே நீ வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். நான் இது செய்கிறேன் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டம் நீ வீட்டில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறாய் இல்லை என்று சொல்லி எங்களுக்கு அறிய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ வேதத்தை வாசிக்காமல் நீ ஜெபிக்காமல் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற என்று சொல்லிக் கொண்டு நீ தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில நீ ஜெபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் உன் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளாமல் நீ எப்படி வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்த முடியும்? நீ எப்படி வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். அன்பு தேவ ஜனமே, அவருடைய வருகைக்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். இது கடைசி காலமாக இருக்கிறது. அவர் எப்போது வேண்டுமானால் வரலாம். அதற்கு முன்பாக
ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லப்படுகிறது, ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் நான் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எப்படியா? நான் இப்படி செய்கிற நிமித்தமாவது நீ தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பின் செய்தி. இந்த நாளில நீங்க வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க எப்படி இந்த வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமோஸை கொண்டு ஒரு எச்சரிப்பை கொடுத்தும் தேவனை சந்திக்க அவர்கள் ஆயத்தப்படவில்லை. ஆமோஸை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் தேவனை தேடுவதற்கு, அவரை சந்திப்பதற்கு அவர்கள் ஆயத்தப்படவில்லை. 5 முறை இந்த 4ஆம் அதிகாரத்தில் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தை இந்த 4ஆம் அதிகாரத்தில் 5 முறை தேவனுடைய இருதயத்தின் இயக்கம். என்னை சந்திப்பதற்கு, என்னுடைய வருகைக்கு ஆயத்தமா இருப்பார்களா என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்க அதே தேவன் இப்போது உங்களை பார்த்து கேட்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அவர் வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? வருகைக்கு ஆயத்தப்பட நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை வாசித்து ஜெபித்து அபிஷேகத்தில் இறங்கி நிற்கும் போது, கர்த்தருடைய கால சத்தம் கேட்கும் போது நம்ம அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவரை சந்திக்க ஆயத்தப்படவில்லை. அதனால் மீண்டும் உங்களை தண்டிக்காமல் இருக்க கர்த்தர் சொல்கிறார், என்னை சந்திக்க நீங்க ஆயத்தப்படு. தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தர் 5 முறை இந்த காரியங்களை சொல்கிறார். அதில் முதலாவது 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம், அப்ப குறைவு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்ப குறைவு வந்த போதும் கூட அவர்கள் தேவனிடத்தில் திரும்பாமல் போனார்கள். 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பள்ளுகளுக்கும் ஓய்வையும், உங்கள் ஸ்தலங்களில் எல்லா அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப குறைவு நாட்களில வசனத்தின் குறைவு வந்த போதும் கூட அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பாமல் இருக்கிறீர்கள். வசனத்தின் குறைவு, ஆலயம் திறக்கப்படவில்லை, ஜெபிப்பதற்கு இடமில்லை, வீட்டிலே அமர்ந்திருந்து ஜெபித்தாலும் அதனுடைய காரியங்கள், வசனத்தின் பஞ்சம் ஏற்பட்ட நேரமும் கூட அநேக ஜனங்கள் தங்களுடைய பாவ வழியை விட்டு திரும்பவில்லை. முதலாவது அப்ப குறைவு. 2வதாய் சொல்லப்படுகிறது 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேகத்தின் குறைவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து தண்ணீர் யோர்தானில ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அபிஷேகத்தினால் அவரை நிரப்பினார். அன்பு தேவச்சனமே, அபிஷேகத்தின் குறைவு. இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபம் குறைவாக இருக்கிறது, வேத வாசிப்பு குறைவாக இருக்கிறது, அபிஷேகம் குறைவாக இருக்கிறது. இப்படி குறைவாக இருக்கும்போது எப்படி நாம் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்? 2வதாய் தண்ணீரின் தாகம் தீர்க்கவில்லை, தண்ணீரின் குறைவு. 3வதாக 9வது வசனம், கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவு மரங்களிலும் மிகுதியான பச்சை புலி அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலன் இருந்தும் எடுக்க முடியாத சூழ்நிலையில அப்பவும் கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. 4வதாக கொள்ளை நோய் வந்த போதும் கூட கர்த்தரிடத்தில் திரும்பவில்லை. எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்கு அனுப்பினேன். உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். உங்கள் பாளையங்கள் நாட்டத்தையும் உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொள்ளை நோய் வந்த போதும் கூட இவருடைய சமூகத்தில் திரும்பவில்லை. எப்படி நீ வருகைக்கு ஆயத்தப்பட முடியும்?
பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் மாத்திரமே நீ வருகைக்கு ஆயத்தப்பட முடியும் என்றார். நீ பொல்லாத வழியை விடாமல் இன்னும் நீ வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அவர் வரும்போது நீ கைவிடப்படுவாய். எச்சரிக்கையாயிரு. 5ஆவதாய், தேசம் கவிழ்க்கப்பட்டது. சோதம் கொமராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களையும் கவிழ்த்து போட்டே. 11வது வசனம், ஆனா ஆகிலும் நீங்கள் என்னிடத்து திரும்பாமல் போனது என்று கர்த்தர். இப்படி எல்லாம் நான் செய்வேன். இதை செய்வதற்கு முன்பாக நீ ஆயத்தப்படு தேவனை சந்திப்பதற்கு. மீண்டும் இந்த காரியங்கள் வருவதற்கு முன்பாக தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் செபிக்கும் போது, கர்த்தரை சந்திக்க நீங்க ஆயத்தப்படும் போது, ஒரு வருகைக்கு நீங்க ஆயத்தப்படும் போது, கர்த்தர் உங்களுக்கு வருகிற எல்லா தீங்கையும் எல்லா பொல்லாப்பையும் கர்த்தர் விலக்கி அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பு தேவ ஜனமே, நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லது இந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, 5 காரியங்கள் ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம்? இன்னும் திரும்பாமல் இருக்கிறோமா? அல்லது தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1. அப்பொழுது மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்ட 10 கன்னிகைகள், அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த 10 கன்னிகளும் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதுல 5 புத்தி இல்லாத கன்னிகள், அவருடைய அபிஷேகம் குறைவா இருந்தது, எண்ணெய் குறைவா இருந்தது, ஜெபம் குறைவா இருந்தது, வேத வாசிப்பு குறைவா இருந்த போது கர்த்தர் அவரை கைவிட்டார். புத்தியுள்ளவர்களோ, 4வது வசனம், புத்தியுள்ளவர்கள் தீவெட்டியோடு எண்ணெயும் கொண்டு போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயும் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. பாத்திரத்தை மாத்திரம் கொண்டு போகல, வசனத்தை ஜெபத்தை மாத்திரம் கொண்டு போகல, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் என்கிற எண்ணெயும் அவர்கள் கொண்டு போனார்கள். அவர்கள் கொண்டு போன போது தேவன் அவர்களை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தருடைய வெளிச்சம் என்கிற தீவெட்டியில அபிஷேகம் என்கிற எண்ணெய் எரிந்து கொண்டிருக்கும் போது, ஜெபம் என்கிற தூபம் எரிந்து கொண்டிருக்கும் போது, அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீ தீர்மானித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் ஜெபம் குறைவா இருக்கிறதா, வேத வாசிப்பு குறைவா இருக்கிறதா, அபிஷேகம் குறைவா, இந்த 3ம் குறைவா இருந்தால் வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட முடியும்? கர்த்தர் கடைசி நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிற அன்பு தேவ ஜனமே, வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். என் தேவன் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வருகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மணவாளன் வர தாமதித்துக் கொண்டிருந்த சமயத்திலே அவர்கள் நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள். நித்திரை மயக்க சமயத்திலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் உண்டான போது அவர்கள் எதிர்கொண்டு போக புறப்பட்டு ஆயத்தமாய் இருந்த 5 கன்னிகள் புறப்பட்டு போகிறார்கள். அவர்கள் வேத வாசிப்பு, ஜெபம், அபிஷேகம் குறைந்து போகவில்லை. அந்த 5 கன்னிகளையும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருந்தார். எப்போது வேண்டுமானாலும் என் தேவன் வருவார், என் தேவன் எப்போது வேண்டாலும் வருவார், என் மணவாளன் வருவார் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமாக இருந்த சமயத்துல சத்தம் கேட்கிறது. நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நிமிடம் தாமதிக்காமல் அந்த 5 புத்தியுள்ள கன்னிகள் எழுந்து தேவனை சந்திக்க கடந்து போகிறார்கள். ஆயத்தமாக இருந்தவர்கள் அந்த இடத்துல கடந்து போகிறார்கள். 10வது வசனம் இப்படியே சொல்லப்படுகிறது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். புத்தி இல்லாதவர்கள் எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைபட்டது. அன்பு தேவ ஜனமே, அவர் எப்போது வேண்டுமானால் வரலாம். ஒரு வருகைக்கு நீ எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேத வாசிப்பு, ஜெபம், அபிஷேகத்தின் குறைவு இல்லாமல் அன்றுதினமும் தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாய்.
உன் அபிஷேகம் குறையவில்லை, உன் வேத வாசிப்பு குறையவில்லை, உன் ஜெபம் குறையவில்லை என்று சொன்னால் நீ நிச்சயித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தரை வரைக்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி. புத்தி இல்லாதவர்களை பார்த்து கற்றுக்கொள்ளுகிற சமயத்தில் இருக்கிறோம். உங்களை கண்டுதான் மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் செபிக்கிறவர்கள், இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதிகமாக செபிக்கிற பிள்ளைகள், வேதவாசிக்கிற பிள்ளைகள், இவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நாம் எப்படிப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி தாங்களை நிதானித்து அறிவதற்கும் சோதித்து அறிவதற்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்பு தேவச்சனமே, அவர் வரும் நாளில் நம்ம அறியாதபடி இருக்கிறோம். 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். அவர் எப்ப வருவார் என்று தெரியாது, அவர் எப்போ வருவார் என்று சொல்ல தெரியாது. ஆனாலும் அவர் வருகைக்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீ ஆயத்தப்படு. எதற்கு ஆயத்தப்பட வேண்டுமா? அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். வேதவாசிக்கும் ஜெபம் அபிஷேகம் உன்னிடத்தில் குறையாமல் இருக்கார். நீ வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறாய். மற்ற ஜனங்களுக்கு நீ உதாரணமாய் இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ வருகைக்கு நீ ஆயத்தப்படு. அவருடைய வருகை யாருக்கும் தெரியாது, பிதாவை தவிர. அவர் எப்போது வேண்டுமானால் வரலாம். அந்த எக்கால சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகளும் நம்முடைய செவிகள் எப்போதும் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ அனலும் என்று குரலும் இன்றி இருந்தால் ஒரு வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்வார். வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது. லவோதிக்கேயா சபையின் தூதருக்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், லவோதிக்கேயா சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை 16ஆம், இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் என்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். வேத வாசிப்பு இல்லை, எனக்கு ஜெபம் இல்லை, அபிஷேகம் இல்லை, இப்படி நீ இருந்தால் நீ வருகைக்கு ஆயத்தமா இருக்க மாட்ட. என் வாய் என்று உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அன்பு தேவச்சனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ வேதத்தை வாசிக்கவும் செபிக்கவும் அபிஷேகத்தில் நிறைந்து நீ நிற்கும் போது கர்த்தர் உன்னை வருகையில் எடுத்துக் கொள்வதற்கு நீ ஆயத்தமாக எப்போதும் இருக்கும் போது கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ள அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீ அவர் வருகைக்கு ஆயத்தப்படு. நீ இப்படி அனலுமின்றி குளிருமின்றி அனலுமின்றி நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடியால் நான் உன்னை வாய் என்று வாந்தி பண்ணி போடாதபடிக்கு நீ உன்னை அனல் மூட்டி எரிந்து கொண்டிரு. என் தேவனுக்காய் பிரகாசிக்கிற பிள்ளையாய் நீ எரிந்து கொண்டிருக்கும் போது நான் உன்னை தேடி வருவேன். உன்னை என் வருகையை எடுத்துக்கொள்ள கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அரபலா சங்கராக உதரமலா தரிஷன் தூரபலா தனகதுரவனா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டாம், நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மை நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடைக்கும் தேவபக்தி உள்ளவராய் இருக்க வேண்டும். 12வது வசனம் இப்படியா சொல்லப்படுது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து ஒளிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் என்று சொல்லி பேதுரு தன் நிருபத்திலே அவருடைய வருகையை குறித்து குறித்திருக்கிறார். எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கும் தேவ பக்தியில் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு நம்ம எச்சரித்து இந்த வார்த்தையை சொல்லி போயிருக்கிறார்.
அவர் வருகிறார். வருகைக்கு நீ எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய செயல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது நம்முடைய தேவ பக்தியும் உள்ளவர்களாய், அவர் மேல பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கைக்கொள்ளவன் பாக்கியவான் என்று யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகளை வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவனா? பாக்கியவான் என்றார். இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற, வசனங்களை கை கொண்டு, வசனங்களை தானித்து, வசனங்களை ஜெபித்து, வசனங்களை வாசித்து ஜெபிக்கிற பிள்ளை எப்படிப்பட்டவனா? பாக்கியவான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இது மாத்திரமல்ல, 10வது வசனம், பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தக தீர்க்கதரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது. அவர் வருகைக்கு காலம் சமீபமாய் இருக்கிறது, நீ ஆயத்தப்படு. காலம் சமீபமாய் இருக்கிறது, இந்த முத்திரை போட வேண்டாம், வசனங்களுக்கு முத்திரை போட வேண்டாம். வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்ன வசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படும், ஆனாலும் முடிவு உடனே வராது. இந்த காலகட்டங்களில் கொள்ளை நோயும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். 11வது வசனம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறான். அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், அசுத்தமா இருக்கணும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமா இருக்கட்டும் சொல்லல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட முடியாது. வேதத்தை வாசிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் அவர்களுடைய எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக நீ விலக்கி அபிஷேகத்தினால் உன்னை இறைக்கும் போது உனக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், உனக்குள்ள பரிசுத்தம் இல்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சுத்திகரித்து அவள் வருகைக்கு நீ ஆயத்தப்படுக. நீ வருகைக்கு ஆயத்தப்பட முடியும். இதை நான் செய்யவில்லை, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீ வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற என்று சொல்லி நீ திரிந்து கொண்டிருக்கலாம். கைவிடப்பட்டு போவாய். நீ அவர்கள் வருகைக்கு கைவிடப்பட்டு போவாய். எச்சரிக்கையாயிரு. அவர் வருகைக்கு நீ ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை வாசிக்கும் ஜெபிக்கும் அபிஷேகத்தில் நிறைந்து நீ நிற்கும் போது பரிசுத்த வாழ்க்கையில இன்னும் நீ பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அன்பு தேவஜனமே, நீ ஒரு வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். எப்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதத்தை வாசித்து ஜெபித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாய். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம், முடிவு பரியந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நீ எல்லாவற்றும் கேட்டு நீ ஆயத்தமா இருக்கும்போது அவர் வருகையில கர்த்தருனை எடுத்துக் கொள்ளுவான். நீ முடிவு நிலைநிற்கப்படும் போது நீ ரட்சிக்கப்படுகிறவனா இருப்பான். உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வருது, ஒரு சின்ன போராட்டம் வருது, இதை ஏன் வந்தேன் என்று சொல்லி நீ நினைக்க வேண்டாம். இது எல்லாமே செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நித்தியத்துல அந்த பரலோகத்துல அவருடைய வருகையை நீ எடுத்துக்கொண்டு நித்திய பரலோகத்துல அவரை முகமுகமாய் ஒரு கண்டு நீ ஆராதிப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றால்
நீ அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை நீ இருக்க வேண்டும் என்று சொன்னா நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அன்பு தேவஜனமே, தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒரு மூன்று காரியங்கள் இந்த நாளில் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். வேதத்தை வாசிக்க ஆயத்தப்படு, செபிக்க ஆயத்தப்படு, மூன்றாவது வருகைக்கு ஆயத்தப்படு. ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் 5 முறை இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தும் ஜனங்கள் தங்களுடைய பாவ வழியை விட்டு வழிகளை திரும்பவில்லை. அப்ப குறைவு, தண்ணீர் குறைவு, விளைச்சல் பலன் இல்லை, கொள்ளை நோய், தேசம் கவிழ்க்கப்பட்டது. இப்படி எல்லா சூழலிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை தேடாமல் திரும்பாமல் போன போது இதெல்லாம் மீண்டும் செய்யாதபடிக்கு தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று சொல்லி 12வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 38:7 கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. நீ ஆயத்தப்படும் போது தேவன் உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துவார். நீ வேதத்தை வாசிக்காமல் செபிக்காமல் அபிஷேகம்ங்கிற அந்த அபிஷேகத்தில் நிறையாமல் இருக்கும்போது எப்படி நீ வருகையில் ஆயத்தமாய் இருப்பாய்? நீ வருகையில் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவாய்? கர்த்தர் நாளில் உங்களை எச்சரிக்கிறார். வரகதான கூட ராத்தனமணி கர்த்தர் நாளில் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். நான் வேதத்தை வாசிக்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிறேன், அபிஷேகத்தின் நிறைவை நான் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற அந்த தேவ பிள்ளைகளை இன்னும் நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அவர் வரப்போகிறார். நான் 3 வேளையும் செபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், நான் என்ன இன்னும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருக்கும் என்று சொல்லி இருந்தால், நீ நினைத்தால் தேவனுடைய சமூகத்துல உபவாசம் இருந்து நீ செபி, பரிசுத்தமாகிக் கொள். கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, ஒரு வருகை சமீபமாய் இருக்கிறது. ஒரு வருகைக்கு எதிர்கொண்டு போக நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். செபிக்காமல் வேதத்தை வாசிக்காமல் ஏதோ கடமைக்கு என்று சொல்லி வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, இந்த நேரங்களில தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. நீ ஆயத்தப்படு. அவருடைய வரிகளில் நீ கைவிடப்பட்டு போனால் உன்னை போல பரிதவிக்கப்பட்டவன் ஒருவரும் இல்லை. கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார், கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். நீ இன்று மனம் திரும்பாமல் இன்னும் தேவனுடைய வழியிலே வந்து நில்லாமல், அவருடைய வழியில நீ நடந்து போகாமல் உலக ஆசைக்குள்ளாய் உலக காரியங்களுக்குள்ளாய் நீ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தால் நீ வருகிலே கைவிடப்பட்டவனாய் இருப்பாய். வருகிலே கைவிடப்பட்டவனாய் இருப்பாய். ஒப்பு கொடுப்போமா? நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுப்போம் தேவனுடைய சமூகத்துல. தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் அப்பா. வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அபிஷேகத்தில் நிறைந்து ஒரு வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம், ஒரு வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. தகப்பனே, என்னோடு பேசுகிற வார்த்தைகளை இந்த நாளில் நான் சொல்லிவிட்டேன். எதற்காக எனக்கு கொடுத்தேன் என்று தெரியாது, ஆனாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கு. கர்த்தர் இரக்கம் செய்யும். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளில் உம்மை துதித்து பாடி ஆராதிக்க அப்பா நீர் பாராட்டப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தெய்வமே, நீர் சொன்ன நீ ஆயத்தப்படு என்கிற அந்த வார்த்தை மூலியமாய் தகப்பனே நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் மீண்டும் எச்சரிக்கிறார். நீ குளிருமின்றி அனலுமின்றி
நீ வெதுவெதுப்பா இருந்தா நீ என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவே என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ வேதத்தை வாசித்து நீ செபித்து அபிஷேகத்தில் நிறைந்து அனலாய் இருக்கும் போது கர்த்தருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் கர்த்தர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். அன்பு தேவ ஜனமே, நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்காதே. நீ அனலோடு கர்த்தருக்காய் எழுந்தி பிரகாசிக் கொண்டிரு. கர்த்தர் உன்னை சந்திக்க அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். உன் பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியோடு நீ நடக்கும் போது, நீ பக்தி உள்ளவனாய் பரிசுத்தத்தோடு நீ நிற்கும் போது, உன்னுடைய அசுத்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீ பரிசுத்தம் உள்ளவனாய் தேவனுடைய சமூகத்தில் நீ இருக்கும் போது அவருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாய். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒப்பு கொடுப்போமா? நீ பரிசுத்தப்படுத்துங்க. மரத்தினாலே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்தில் ஏதாவது இருக்கும் என்றால் அப்பா என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. உடைய வருகைக்கு ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால், உடைய வருகைக்கு எதிர்கொண்டு ஆயத்தமாக இருப்பதற்கு ஏதாவது குறைகள் இருக்கும் என்றால் கர்த்தர் என்னை ஒரு விஷயம் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை தாழ்த்து என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே பலத்த காரியங்களை செய்யுங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் ஏதாவது இருக்கும் என்றால் தகப்பனை ஒரு விஷயம் நீர்கள் மன்னித்து ஒரு வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்கள் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் தகப்பனை எங்களை இன்னும் கர்த்தாவுடைய வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கர்த்தர் இன்னும் நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எடுத்த நல்ல பிதாவே, இந்த கால தினத்தில் தகப்பனை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தரை ஆயத்தப்படுத்தும்படியாய், வருகைக்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இது கேட்டுக்கொண்டிருக்கிற, இது பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தகப்பனே, ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற தகப்பனே, தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் கர்த்தர் நீங்க பேசுங்க. உங்கள் வசனத்தை வாசிக்கவும் தகப்பனே, செபிக்கவும் அபிஷேகத்தில் நிறைந்து தகப்பனே அனலாய் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான அபிஷேகத்தின் அவர்களுக்கு தருமணியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்யும். தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனை, இந்த தமிழ்நாட்டுக்கு அதிகமாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த கொலை நோய், கொரோனா வைரஸ் தகப்பனே குறைந்து கொண்டு இருக்குது. கர்த்தர் முற்றிலும் இந்த தேசத்திலிருந்து நீ முற்றிலும் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இது பணி செய்து கொண்டிருக்கிற டாக்டர், நர்ஸுகள், தகப்பனே தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்துல இது நிமித்தமாய் மரணங்கள் இனி நிகழாதபடி கர்த்தர் நீர் ஒரு விசை தகப்பனே நீர் இரக்கம் செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறது நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்நியனைக்கு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.